மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்பான திட்டங்களை செய்யலாம்னு இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இந்த பொள்ளாச்சி சைடு பார்த்தீங்கன்னா தென்னை பிரச்சனை இருக்குது, கோயம்புத்தூர் சிட்டியில் சிறு குறு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அந்த பக்கம் சைடு காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்கலான்னு இருக்கீங்க? அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிளானும் வந்து இது பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து நெசவாளர்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. அவங்களுக்கு வந்து கரண்ட் பிரச்சனை, அதில் வந்து அவங்க சோலார் போட்டிருக்காங்க, அந்த கரண்ட் பை பண்ணுறதில்ல கவர்மெண்ட்டு. அதைக்கு உண்டான நெட் மீட்டர்னு ஒன்று மாட்டி அதை ரெடி பண்ணணும். தென்னை விவசாயிகளுக்கு உண்டானது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். டைரெக்டாக விவசாயி எல்லாத்துக்குமே அவங்க நேரடி விற்பனைக்கு உண்டான இது பண்ணணும். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் ஒன்று போடணும். தறியில் இருக்கவங்க, விசைத்தறியில் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே மெயின் வந்து குப்பையை அப்புறப்படுத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குப்பையும் அப்புறப்படுத்தி பயோமைனிங் மூலமாக அதை சுத்தப்படுத்தி அந்த ஏரியாவை வந்து பார்க்காவோ இதை பயன்படுத்தணும். ஏன்னா குப்பையினால் 2 விஷயம் மைனஸாக இருக்குது. ஒன்று ஹெல்த்து நம்மளுக்கு பாதிக்குது, இன்னும் நிலத்தடி நீர் வந்து மாசு அடையுது. அதனால் அந்த குப்பையை போகிற எடுத்தால் தான் தமிழ்நாடே சுத்தமாகும். பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் நிறைய பேர் இந்த இதில் ஓட்டு போட்டுருக்காங்க. நிறைய இந்த சமூக வலைதளங்களையும் நல்ல புதுசாக. ஆமாம், மக்களோட சிந்தனை வந்து நல்லா அப்படியே வந்திருக்கு. காசை விட நேர்மையான ஆட்சி முக்கியம்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் வந்து கொடுத்து வச்சவங்க தான். நாங்கள் கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் தளபதிக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து, அவங்க வந்து கட்சிக்கு வந்து எல்லாரும் ஆரம்பிக்கும் போது எல்லாம் மோசமாக பேசினாங்க, வர்ற ஓட்டாகாதுனாங்க. எல்லாத்தையுமே வந்து அதை ஓவர்லுக் பண்ணி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இவர் தான் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை. இல்லை, நடுநிலையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி இருக்காங்க. இந்த ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள் நடுநிலையாக மாறிட்டாங்க. இப்போ அதாவது ஆட்சியாளர்களோட அழுத்தத்தின் காரணமாக தான் அவங்க வந்து கரெக்டாக மாறுறாங்க. அது அவங்களை ஃப்ரீயாக விட்டாலே போதும். அவங்க நேர்மையாக வேலை செய்ய தயாராக தான் இருக்காங்க அதிகாரிகள். அவங்களை செய்ய விடாமல் பண்ணது இந்த திமுக அரசாங்கம். இல்லை, அது எல்லா கட்சிக்காரங்க போகிறது தானே. அது ஒன்றும் தனியாக ஒன்றும் இது பண்ணல. எல்லாரும் ஜெயிச்சா வாங்கன்னு சொல்கிறது தான். அதில் ஒன்றும் இல்லை. திமுக ஜெயிச்சா அடுத்த நிமிஷம் போவாங்க, அதிமுக ஜெயிச்சா அவங்க தலைமைக்கு போய் பார்க்கறதுங்கிறது ஒரு மரியாதை. அது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அவங்க எல்லா திட்டமே தான். மக்களை வந்து மதிக்காத ஒன்று மெயினாக. எம்எல்ஏ ஆகட்டும், ஒரு மந்திரி ஆகட்டும், மக்களை மதிக்கவே இல்லை. அதோட விளைவு தான் இது எல்லாமே. நீங்கள் இப்போ போன ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்க வரைக்குமே செக்ரட்டரியேட்டில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டில் எந்த ஒரு பொது மனிதரோ அவங்க கட்சிக்காரங்களை கூட நம்ம பார்க்க முடியல. அது காரணம் என்ன? மந்திரிகளோட நடவடிக்கைகள். யாரையும் மதிக்காமல் இந்த அவரும் முதலமைச்சரும் யாரையும் காது கொடுத்து எந்த பிரச்சனையும் கேட்கல. அப்போ அதோட வெளிப்பாடு தான் இந்த தேர்தலோட வெற்றி. நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டாரு. ஜனநாயகம் படத்தை சமூக வலைதளம், பாதுகாப்பு தொடர்புகள், அதே போல வாகனத்தில் அவர் மேலே வீசினது, அதெல்லாம் எப்படி? அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு சாதாரணமாக இல்லை, 25 கட்சி 35 கட்சி சேர்ந்து இருக்கிறாங்க ஒரு தனி மனிதனே. அப்படின்னா அவர் மேலே இருக்கிற மக்களோட நல்ல எண்ணத்தை குலைக்கணும், சீர்குலைக்கணும், அவரை வந்து மூலையில் உட்கார வைக்கணுங்கிறது தான். அதெல்லாம் அவர் பயப்படுற ஆளே இல்லை. அப்படி ஒரு தைரியமானவர். அதாவது இவர் அமைதியாக இருந்துட்டு அவங்க வந்து ஏதோ ரொம்ப ஈஸியாக நினைச்சிட்டாங்க. அந்த அமைதிக்கு தான் அழுத்தம் அதிகம், பவரும் அதிகம். அமைதியாக இருக்கிறவங்களை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது. அவங்க போட்டதோட விளைவு இது.